வீக் எண்டு வீட்டில் காய்கறிங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து மிச்சம் மீதி எல்லாமே செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்து எல்லாம் சேர்த்து சரி வெஜிடபிள் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பாருங்கள் ஆஸ் யூஷுவல் தான். எண்ணெய் போட்டு பிரியாணி மசாலாலாம் போட்டு தாளிச்சிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய். இதில் மெயினாக என்னென்னா எப்பயுமே வெஜிடபிள் பிரியாணி பண்ணும்போது இதை ஃபாலோ பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம நார்மல் மட்டன் சிக்கன் பண்ணும்போது புதினா கொத்தமல்லியே நம்ம லாஸ்ட்டில் போடுவோம். அப்படி போடாமல் இல்லையா தக்காளியெல்லாம் போட்டு போடுவோம். அப்படி போடாமல் வெங்காயம், பச்சை மிளகா போட்டோன்னா போட்டு வதக்கி விடுங்க. அப்போ அந்த ஃப்ளேவர் காயிலெல்லாம் பரவி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதேமாதிரி இஞ்சி போட்டுட்டு தக்காளி போட்டு உப்பும் பிரியாணி மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் மிளகாத்தூள் போடல, ஏன்னா 5-6 மிளகாய் போட்டேன், அதனால் நான் காரம் அதிகமாக போடல. பிரியாணி மசாலா போட்டேன், அவ்வளோதான். மஞ்சத்தூள் கூட போடல. அதேமாதிரி கலர் எதுவுமே ஆட் பண்ணல, ஏன்னா அந்த தக்காளியிலையும் அந்த பிரியாணி மசாலா கலர் தான். ஏன்னா பிரியாணி மசாலாலே கலர் இருக்குது அப்படிங்கிறதுனால போடல, அந்த கலர் இறங்கினாவே போதுன்ட்டு. அப்புறம் மெயினாக இதில் என்னென்னா நல்லா வதக்கி விட்டுட்டு 2 கரண்டி 2 ஸ்பூன் இந்த அளவில் வந்து 2 இது வந்து நான் தயிர் போட்டேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் சாப்பாடு வந்து இதில் வந்து எலுமிச்சம்பழம் நம்ம போட மாட்டோம். மட்டன் சிக்கனுக்கு எலுமிச்சம்பழம் போடுவோம், இதுக்கு எலுமிச்சம்பழம் போடல. இது போடும்போது சாப்பாடு சாஃப்டாக இருக்கும், உதிரி உதிரியாக வரும். ப்ளஸ் காய்களும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஆக்சுவலாக இது குருமா மாடல் மாதிரி பண்ணுற மாதிரி தான் அது. ஆக்சுவலாக காய்கெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒலை வச்சுருங்க, அவ்வளோதான். அந்த ஒலை வந்தோடனே அரிசி போட வேண்டியதான். எப்போயுமே வந்து உடனே அரிசி போடக்கூடாது. நம்ம எப்படி சாப்பாட்டுக்கு ஒலை வைக்கிறோமோ அந்த மாதிரி குக்கர்லேயே பண்ணாலும் அதே மாதிரி பண்ணி பாருங்கள், அதே டேஸ்ட் வந்துடும். இதில் நம்ம தம்முக்கு விடாதனால அடியில் கொஞ்சம் மசாலா இருக்க தான் செய்யும். என்ன தான் நம்ம கிண்டி விட்டாலும் அதையும் நம்ம இறக்கி விசில் இறங்கினோன்னே இறக்கி பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு வந்து சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணுங்கள். இதில் வந்து நெய்யோ எதுவுமே அதிகமாக நான் யூஸ் பண்ணல. ஒரே 2-3 ஸ்பூன் ஃபஸ்ட்டில் போட்டால் எண்ணெய் தான். இப்படி பண்ணும்போது காய் பிரியாணின்னு சொல்லும்போது டேஸ்ட் அவ்வளோ, வெஜிடபிள் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சாப்பாடு நம்ம எப்படி கரெக்டாக பதமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இந்த சாப்பாடை வந்து இப்படி கை வந்து பிடிச்சி அது முட்டி பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா அதிலே தெரிஞ்சுக்கலாம் அடி சாப்பாடு வரைக்கும் அதே மாதிரி இருக்குன்ட்டு. கையில் சாப்பாடு ஒட்டக்கூடாது, அப்போ தான் எண்ணெயும் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம், சாப்பாடும் உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் இப்படி உதிரி உதிரியாக இருக்குது. பட் இது வந்து மேல் சாப்பாடு மட்டும் அப்படி ஒவ்வொருத்தருக்கு இருக்கும். அடி சாப்பாடு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இதாகிடும். ஆனால் நீங்கள் இப்படி பிடிச்சி திரும்பவும் கையை விரிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு வந்து அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நமக்கு பதங்கிறது. இப்படி தான் எங்கள் வீட்டில் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. பாருங்கள் கிளறுனா இப்படி இருக்கும் பிரியாணி.